ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமா உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த தேவன் அற்புதமான தேவன். இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் நம்மளை நடத்துகிற மாத்திர தேவன் அல்ல, நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல், கழுகை போல், தகப்பனை போல், தன் பிள்ளையை தாய் சுமந்தது போல் அப்படியாப்பட்ட கடவுள்தான் ஆராதிக்கிற யெகோவாவின் தேவன், ரட்சிக்கிற தேவன், கண்மலையாக தேவன், கிறிஸ்து, ஆண்டவராய் கிறிஸ்து நமக்குள் இருந்து ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5 மாதம் நடத்தி முடித்து இந்த 6ஆம் மாதத்தில் நம்ம காலை வைக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்துக்கேற்ற வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக என் உள்ளத்தில் தேவன் போட்ட வார்த்தை. இந்த 6ஆம் மாதம் என்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவனுக்கு தடை ஏதும். என்ன விசுவாசம்? முழு இதயத்தோடு நீ விசுவாசித்தால் தடை இல்லை, தடை ஏதும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை ஏதும் இல்லை. தடை இல்லை, தடை காணோம், தடையை பார்க்க முடியவில்லை. எங்க எடுத்தாலும் பாருங்க, பிரதர் ஜெபமானுங்க, பொண்ணுக்கு திருமணம் நடக்கல, தடையா இருக்கு. வீடு கட்ட முடியல, தடையா இருக்கு. நல்ல வேலையில தடையா இருக்கு. இன்னைக்கு குடும்பங்கள பல பிரச்சனை தடையா இருக்கு. வர வேண்டிய உயர்வு தடையா இருக்கு, வர வேண்டிய போஸ்டிங் தடையா இருக்கு, என் பிள்ளைகள் படிப்பு தடையா இருக்கு, வர வேண்டிய பணம் தடையா இருக்கு என்று பல விதத்துல எங்க பார்த்தாலும் மக்கள் சொல்ற வார்த்தை தடை, தடை, தடை. இந்த தடைக்காக ஜெபிக்க சொல்லவில்லை பைபிள்ல. நீங்க மீகால வாசிக்கும் போது தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போனார். ஏசாயால அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. உபாகத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடுல தடையை உடைக்கிற கடவுள் நம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்பாக கடந்து போறேன்னு சொல்லுவார். ஆனா புதிய ஏற்பாடுல தடைகள் ஏதும் இல்லை. முழு இதயத்தோடு விசுவாசித்தார். இந்த வார்த்தையை பிலிப், எத்தோப்பியா மந்திரிக்கு அவர் ரதங்களை போய்கொண்டிருக்கும் போது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை தீவிரமாய் கொண்டு போய் அந்த எத்தோப்பியா பிரயாணப்பட்டிருந்த வண்டியிலேயே உட்கார செய்து, அவர் படித்துக்கொண்டு ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அவர் கேட்டார், இது உங்களுக்கு புரியுதா என்று கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவனை அறிவிக்காவிட்டால் எப்படி புரிந்து கொள்ள முடியும், அறிய முடியும் என்று சொல்லும் போதுதான் அவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் சிலுவை பண்ண எல்லாவற்றையும் சொல்லும் போது அவன் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமானான். அவள் கேட்கும் போது அவர் சொன்னார், தடையேதும் இல்லை, முழு இதயத்தோடு விசுவாசித்த தடையேதும் இல்லை. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த 5 மாதம் வர வேண்டிய நன்மைகள் காத்திருந்து காத்திருந்து ஜனவரி பிறந்து எவ்வளோ ஜபங்கள், எவ்வளோ உபவாசங்கள், எவ்வளோ கண்ணீர்கள் வர வேண்டிய எதிர்பார்த்த உன் நம்பிக்கை ஒருவேளை தளர்ந்து போய் வேதனையோடு கலங்கி போய் இருக்கலாம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப செல்வங்களே, பிசினஸ் மேன், வியாபாரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எப்போ வர காத்திருந்து காத்திருந்து மனசோர்ந்து போய் கலங்கி போய் வேதனைப்பட்டு ஐயோ நம்பிக்கை இழந்து போன உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ முழுவத்தோடு விசுவாசித்தால் தடையேதும் இல்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். நன்றாக கவனிக்க வேண்டும். ஜெபம் தடை உடைக்காது. உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது, அவருடைய பாடுகளை விசுவாசிக்கும் போது, அவர் எனக்காக ரத்தத்தை விசுவாசிக்கும் போது, எனக்காக அவர் சாபமானார் என்று விசுவாசிக்கும் போது, எனக்காக மரணம் அடைந்து மரணத்தை ஜெயித்தார் என்று விசுவாசிக்கும் போது, எந்த தடையோ, எந்த பிசாசோ, எந்த மனுஷனோ, எந்த அதிகாரியோ, எந்த அரசியல்வாதியோ, எந்த மந்திரவாதியோ, எந்த ஏவலோ
தடை செய்ய முடியாது என்று உங்களுக்கு ஆகாய் சங்கர் தீர்க்கதரிசனமா உங்களுக்கு உரைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால உரைக்கிறேன். இந்த 6ஆம் மாதம் எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ, எதெல்லாம் தடையா இருந்ததோ, எதெல்லாம் தாமதமா இருந்ததோ, அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு, உங்க பேருக்கு, உங்க கைக்கு வர வேண்டிய எல்லா பிளெஸிங் நிச்சயம் வரும். உங்க போஸ்டிங் கட்டாயம் வரும், உயர்வு கட்டாயம் வரும். நீங்க போக வேண்டிய எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நிச்சயம் கிடைக்கும். இந்த மாதம் தடை எதுவும் இல்லை. வாக்கு தத்தத்தை மத்தியிலே சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டர் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன், எங்கெங்கேயோ பிரயாணப்பட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணி வரலையே என்று சோர்ந்து போனேன். என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு சகோதரியே, விசுவாசத்தை விட்டுறாதீர்கள். யாவீர் அப்படிதான் இயேசுவை கூப்பிட்டு போகும்போது அவன் எதிர்பார்த்த அந்த மகள் இறந்து விட்டாள். இயேசுவை கவனிக்க வேண்டும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்போது மரித்த பெண் எழும்புவார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்க ஜபங்கள் தாமதிக்கலாம், ஆனா விசுவாசம் தீவிரமாக அப்போது செய்துவிடும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கான இப்ப நான் ஜெபிக்க போறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 5 மாதம் முழுவதும் நடத்தி இந்த 6ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே, தொடக்கத்திலேயே இந்த காணொளியை எங்க கரத்துக்கு அனுப்புறதுக்காக நன்றி. பார்க்க செய்த, கேட்க செய்த உங்க மகா தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதம் தடையேதும் இல்லை, முழு இதயத்தோடு விசுவாசித்தால் என்று பார்க்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் செய்வார். தடையை மாறும். எவ்வளவு அவமானத்தை, அசிங்கத்தை ஆண்டவரை எண்ணாமல் பொருட்டாய் விசுவாசத்தோடு உறுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம், தடை ஏது இல்லாத மாதம் ஐயா. வர வேண்டிய எல்லா நன்மைகளும், வர வேண்டிய எல்லா மேன்மைகளும், வர வேண்டிய எல்லா பிளெஸிங், ஃபைனான்ஸ் பிளெஸிங், பொருளாதார பிளெஸிங், உயர்வின் பிளெஸிங் இயேசுவின் நாமத்தினால ஒரு பிள்ளைகளுக்கு காத்திருக்கிற, ஒரு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவின் ஆயத்தம் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பொருளாதாரத்தை, அந்த சுகத்தை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த காத்திருப்பு மனசை இலக்கம் விளைந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, மன வருந்து போகாதபடி இன்றைக்கு மனசை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி ஒரு பிள்ளை எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதம் இப்போதே அவர் கடந்து போகும்படியா, இயேசுவின் அந்த கடந்து போகும்படியா, பலவீனப்பட்ட சரீரத்தில் அந்த உறுப்புகளில் இயேசுவின் நாமத்தில் டாக்டர் சொன்ன டேட் முடிந்து விட்டது. ஆண்டவரே, நீங்க எப்படி உயிரோடு இருப்போம், எப்படி வாழ்வோம், அவ்வளவுதான் சொல்லி நினைக்கிற அந்த மரணத்துல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்து மூலியமா இப்போது ஜீவனை மறுபடியும் ஆயுஷ்களுக்கு மறுபடியும் கட்டளையிட வேண்டும்படியா இப்போது நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்போல கெட்டு போய், ஒவ்வொரு உறுப்போல பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உறுப்புகள் செயல்படும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். நீ கமானா சுகோரபானது குடித்து குடல் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டு, லங்ஸ் பாதிக்கப்பட்டு வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக, அற்புதத்தின் வல்லமை பாய்வதாக. திருமணம் காத்து கொண்ட பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இன்றைக்கு, இந்த நாள், இந்த நிமிஷம் அந்த லோகத்தின் சாபங்கள், விக்கிரத்தின் சாபங்கள், பிதாக்களின் சாபங்கள் முறியடிக்கப்படுவதாக. திருமணம் நடந்து கர்ப்பத்திலே குழந்தை தங்காதபடி போர் செய்கிற ஆவியில் முறியடிக்கப்பட்டு போ. தடைகள் நீங்கிட்ட இயேசுவின் நாமத்தில் இந்த 6ஆம் மாதம் தடை ஏதும் இல்லை. அப்போஸ்தலர் 8:37 படி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, வர வேண்டிய போஸ்டிங், வர வேண்டிய உயர்வு, வர வேண்டிய மகிமை, வர வேண்டிய மேன்மை இப்போது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்போது கிடைக்க முடியாது. நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் எதிர்பார்த்த ஃபைனான்ஸ், பண காரியங்களுக்கு ரிலீஸ் பண்ற இயேசுவின் நாமத்தில். ரிபா காட்டா ஏ ப்ரோகாமன ஷகரபா பிசினஸ்ல தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, தாமதப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரை வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கொடுத்து கடத்தை அடிக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து இப்போது பிள்ளைகள் வெளியே வருவார்களாக. தடைகள் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால் இப்போது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஃபைனான்ஸ் ரிலீஸ் பண்ணுகிற இயேசு வர வேண்டிய எல்லா வாசல் திறக்கப்படட்டும். உயர்வின் வாசல் திறக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் வர வேண்டிய பணத்தின் வாசல் திறக்கப்பட்ட இயேசு. பணத்தை தாமதம் பண்ற ஆவி, தாமதிக்கிற ஆவி, தாமதம் செய்கிற பிசாசு, அரசியல்வாதிகள், பொல்லாத மனுஷர்கள், மந்திரவாதிகள், யாகங்கள், பூஜைகள் இயேசுவினால் முறியடிக்கப்பட்டு போகவில்லை. இயேசுவின் நாமத்தில்
இந்த பிள்ளைகள் வர வேண்டிய போஸ்டிங்கை தாமதம் பண்ணி ஏமாத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், அந்த பொல்லாத வல்லமைகள், பொல்லாத அதிகாரிகள், பொல்லாத வேலைக்காரர் இந்த பிள்ளைகளை உயர்வை தடை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் தடை நீங்கி பிள்ளைகள் வர வேண்டிய போஸ்டிங் வருவதா என்று நான் பேசுகிறேன். இயேசுவின் அற்புதம் நடக்கட்டும். கோற்றும் கையமாய் அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் கடந்து போய் மனம் வருந்தி ஆண்டவரே குடும்ப வழக்குக்காக, லேண்ட் வழக்குக்காக, சொத்து வழக்குக்காக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் தடை நீங்குவதாக, தடை நீங்குவதாக. பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும்படியால், நீதி கிடைக்கும்படியால் இயேசுவின் நாமத்திலே இந்த 6ஆம் மாதம் அற்புதத்தின் மாதமாய் இறங்கட்ட. இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ ஊழியம் செய்யறேன், ஊழித்து ஒரு விருத்தி இல்லை, ஊழித்து வளர்ச்சி இல்லை, ஊழித்துல மாற்றென்று பரிசுத்தமுடைய வேதனைகளை அறிந்து இந்த மாதம், இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் மாறும்படியா நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பரிசுத்தவான் ஜபத்துக்கு இந்த மாதம் பதில் கிடைக்கும்படியா அவர் எதிர்பார்த்ததோடு அதிகமாய் கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாம் நடப்பிக்கப்படட்டும். ஊழியக்கார கண்ணீரை துடைக்கிற மாதமாய், வேதனையை நீங்கிற மாதமாய், அவமானத்தை நீங்கிற மாதமாய், புரட்டி போகிற மாதமாய் இந்த 6ஆம் மாதம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எரிகோ மதில் உள்ளியும் வெளியே போக தடை இருந்த அந்த முதல் சுவரை உடைக்கப்பட்டது போல உடைய ஊழியக்கார முன்னேற்றம் இல்லாதபடி, விசுவாசம் முன்னேற்றம் இல்லாதபடி, பிசினஸ் முன்னேற்றம் இல்லாதபடி இருக்கிற அந்த தடை சுவர் உடைய பிள்ளைகளின் காலுக்கு விழுந்து போவதாக, தடைகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு இரவும் மந்திரத்தால் பாதிக்கப்பட்டு, ஏவலால் பாதிக்கப்பட்டு தலைவலி, கிட்னி, நெஞ்சு வலி, அந்த தற்கொலை எண்ணங்கள், பில்லி சூனியங்கள், சலித்து விட்டு விலகி போகாதபடி அலைக்கழிக்கிற பல வருஷமா இருக்கிற பேயை, அசுத்தமான ஆவியை, பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் ஆகாய்த்து பிரபு இப்போது சபிக்கிறே. விலகிடே, அந்தகார சக்தி விலகிடே, வாலிப பிள்ளைகளுக்கு விலகிடே, எல்லா பெண் பிள்ளைகளுக்கு விலகி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்போது வீடியோ பார்க்கும் போது இயேசுவின் நாமத்தில் அந்த ஆகாய்த்து பிரபு வெளியே வா, பிள்ளை சூரிய வல்லமை வெளியே வா, அசுத்தாவியை வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கி அந்த பிலிசுனிய மந்திரத்தில் எரிக்கப்படுவதாக, வைத்துள்ள மருந்துல வெளியே வருவதாக, அடிக்கப்பட்ட ஆணினால் வெளியே வருவதாக, மாந்திரிகத்தால் குடும்பத்தை கெடுக்கிற பிரிக்கிற தீய சக்திகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். தொழில் நீதியா பாதிக்கப்பட்டு ஆண்டவர் வருமானம் இல்லாதபடி துடைக்கிற, வறட்சியாக்கிற, சொத்தை இழைக்கப்பட செய்கிற மாந்திரிகளால் வெளியே போய் இயேசுவின் வெளியே போய் இயேசுவின் பிள்ளைகளை விட வருமானத்தை தடை செய்ய அசுத்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. அந்த வியாபாரத்தில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு வந்த பிள்ளைக்கு தடைப்பட்ட வைக்க திசை திருப்பின ஆவி முறியடிக்கப்படுவதாக, வேலையை விட்டு போன பிள்ளைகள் மறுபடியும் வருவார்களாக, தெளிந்த புத்தியோடு வருவார்களாக இயேசுவின் நாமம். தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இந்த கடவுளிமா வீட்டு உள்ள கேட்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே அந்த சாபமான வீடோ, பில்லி சுளுத்தி வீடோ, விபச்சாரத்தின் ஆவியோ, குடிகார் எல்லா ஆவிகள் வெளியே முறியடிக்கப்பட்டு ஓடி போய் இயேசுவின் தேவனுடைய வல்லமை இறங்குவதா. கார்ல போறத கேட்டுக்கொண்டு, ஆண்டவரை வீட்டில் கேட்டுக்கொண்டு கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை இப்போது இயேசுவின் நாமத்தில் அந்த ஒளி மங்கி இருந்தால் இப்போது பிரகாசம் உண்டாகுது. காதுகள் சரியா கேட்காத காதுகள் கேட்கபடி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உறுப்புகள ஜீவன் இறங்கட்டும், கிட்னில ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் இப்போது உயிரடையட்டும் ஐயா, அவைகள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரெபாபா லிபோபாபா டாக்கோரா. தடைப்பட்ட வேலை மறுபடியும் வரட்டும், தடைப்பட்ட போஸ்டிங் மறுபடியும் பிள்ளைகள் கிடைக்கட்டும் ராஜா. சொத்துக்களை, கத்தாவை, பணத்தை ஏமாற்றி வைத்திருக்கிற அந்த தீய சக்தி முறியடிக்கப்பட்டு பிள்ளைகள் வர வேண்டிய ஃபைனான்ஸ் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ். இது ரிலீஸ் in the name of Jesus. இப்போது அந்த ஃபைனான்ஸ் ரிலீஸ் பண்ணுகிறோம். ரிபக்கை ஷமானேட்டா. பிள்ளைகள் செய்ய தொழில்கள், ஆபீஸ்ல இன்னும் தடையில்லாதபடி, இன்னும் மேன்மை, இன்னும் உயர்வு இப்போது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. நம்பிக்கை இழந்து போன பிள்ளை இந்த மாசம் நம்பிக்கை கொண்டு வரும்படியா இயேசுவின் நாமத்தை அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு மேல இப்ப தொட்டு ஆசீர்வதி, ஆசீர்வதி. நம்பிக்கை இழந்து போன பிள்ளை நம்பிக்கை. இந்த கணவர் கை நிறைய சம்பாதித்தார், எங்களுக்கு சரியான விசாரிப்பில் பணம் கொடுக்கறதில்லை சொல்லி வேதனைப்படுகிற தாய்மார்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் ஆண்டவரே. உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை என்று ஆண்டவரே கூலிக்கு வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில்.
ஐடியில் ஒர்க் பண்ற வாலிப செல்வங்களுக்கு ஆண்டவரே தீய சக்தியை தீய செயல்கள் கிட்ட வர விடாதியும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி. கடத்துல முழகி போய் ஆண்டவரை வீடு போகும்படி, வேலை போகும்படி, குடும்பத்தை பிரிக்க செய்கிற அந்த கடன் பிரச்சனைகள் உடைக்கப்பட்டு போ, சாபம் முறியடிக்கப்பட்டு போ. இந்த மாதம் தடை எதுவும் இல்லை. தடைகள் உடைக்கப்பட்டு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்ட இயேசுவின் நாமம். பிளஸிங் வரட்ட இயேசுவின் நாமம். சுகம் வரட்ட இயேசுவின் நாமம். ஐஸ்வர்யம் வரட்ட இயேசுவின் நாமம். உயர்வுகள் மேன்மைகள் வரட்ட இயேசுவின் நாமம். இந்த வீடியோ மூலமா இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக. பல வருஷமாய் காத்திருக்கிற பிள்ளை திருமணக்காரி வாய்க்கப்படுகிற மாசமா மாறட்டே இயேசுவின் நாமத்தில். பல மாசமாய் வருஷமாய் காத்திருக்கிற இந்த கர்ப்பத்தின் கனி இந்த மாசம் அற்புதமாய் நடப்பதாக, அதிர்ச்சி நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். இரவிட கெட்ட சொப்பனங்கள், நாயின் சொப்பனங்கள், சர்பத்தின் சொப்பனங்கள், செத்த மக்கள் சொப்பனங்கள், எல்லா சுத்த ஆவிகள், அருவருப்பான ஆவிகள் எல்லாம் சபிக்கப்பட்டு போ. கெட்ட ஆவி வெளியே போ. இரவு தூக்காபடி யோசனைகள் கற்பனை கொண்டு போற அந்த வல்லமையை முறியடிக்கப்படுவதாக. வீட்டுக்கு தனியா இருக்கும் போது உருவம் நிற்கிறது, ஏவல் ஆவி நிற்கிறது, குடும்பத்தை பிரிக்கிற அந்த ஏவல் ஆவி வல்லமை கடிந்து கட்டைப்படுகிற இந்த ஆடியோ கேட்கிற, இந்த வீடியோ கேட்கிற பிள்ளைகள் வீட்டிலே தேவிய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். மூல முழுக்கிற தகடுகள், மந்திரங்கள், ஆணிகள் பிச்சின் வெளியே ஓடிப்போ. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைக்கு இந்த மாசம் பீஸ் கட்டணும், வீடு வாடகை எல்லாம் பணத்தையும் நிறைவா சந்தி. வெளிநாட்டிலிருந்து கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தாய்கிட்ட நினைத்து அழுது கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. எனக்கு யாரும் இல்லை வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு, ஐயோனுக்கு வயசாகி விட்டதை விசாரிக்க யாரும் அழுவுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய், நிறைவான மாதமாய். கடங்காருக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். இந்த மாதம் கடத்திலிருந்து வெளியே வருகிற மாதமாய், அந்த படல் அற்புதமாய் சந்திக்கிற மாதமாய். குடும்பத்தில் புருஷமணி அடிக்கடி தகராறு நடக்கிற அந்த வல்லமை முறியடிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்பு பாதியில் நின்று விட்டது அழுவுற பிள்ளைகள் பெற்றோர் அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வாதம் பெரிய காரியம். ஆஸ்பத்திரி படித்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். லங்ஸ்ல சுகம் உண்டாகட்டும், கிட்னில சுகம் உண்டாகட்டும், கிட்னி கல்லெல்லாம் வெளியே போகட்டும். பெரிய காரியம். இந்த மாத வரவு எல்லாம் பைனான்ஸ் காலம் நிறைவாய் சந்தி, வியாபாரங்கள் ஆசீர்வாதம், வருமானத்தை ஆசீர்வாதம். குறிப்பா ஊழியக்காரர் உதவியா நிற்கிற குடும்பங்கள், ஊழியக்காரர் நேசித்து வாரி அளிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் இயேசுவின் மூலம். ஆமென். God bless you.